Dear friends and relatives, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த காயை பற்றி தான். இந்த காய் என்ன காயின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் வந்து கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும். நிறைய இடத்துல அங்கங்கே முளைச்சி ஒரு செடி இருந்தாலே அதில் வந்து நிறையா காய் 2-3 கிலோ காய்க்குள்ளே நமக்கு வந்து பறித்து எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து காய் இருக்கும். எப்போவுமே காய் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சமையலுக்கு ஒரு வீட்டில் ஒரு செடி வச்சுட்டா போதும், சமையலுக்கு காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெகுலராக வாரத்தில் 2 டைம் 3 டைம் நம்ம வந்து சமைக்கலாம். இதை நம்ம வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம், அப்புறம் குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு மாதிரி வைக்கலாம், பருப்பு சாம்பார் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது நிறையா இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து திரும்ப திரும்ப பண்ணினதே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பறிக்கும்போதே இந்த மாதிரி பிஞ்சு காயாக பார்த்து நம்ம பறித்து எடுத்துக்கணும். பார்க்கும்போதே தெரியும் நமக்கு காயின் பறிக்கும்போதே கொஞ்சம் காய் நமக்கு வந்து தெரிஞ்சிடும், பிஞ்சா இல்லை முத்திருச்சாங்கிறது. அதனால் பறிக்கும்போதே நான் வந்து தேடி தேடி பிஞ்சு காயாக பார்த்து பறிச்சுக்குவேன். இது ஒரு செடி தான், ஒரு செடியிலே வந்து நிறைய காய்கள் இருக்குது. நம்ம இது மற்ற செடியெலாம் வந்து காய்க்காக நம்ம நிறையா செடி வைக்கணும். ஆனால் இந்த சுண்டைக்காய்க்கு வந்து ஒரு செடி வச்சாலே போதும், நல்லா வளர்ந்து வந்துடும். நிறையா நாளைக்கு வந்து நமக்கு காய் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நல்லா பிஞ்சு காயாக பறித்து எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு காயை வந்து 4ஆக வந்து அரிஞ்சிருக்கேன். அரியும் போதும் நமக்கு வந்து பிஞ்சு காய் எது முத்தின காய் எதுன்னு தெரியும். அதை பார்த்து நம்ம அரிஞ்சிக்கணும். இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, இதில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணதை சேர்த்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இதோடு வந்து நம்ம அரிஞ்சு வச்ச காயும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். சின்ன காய் தான், இது எப்படி 4 அரியலான்னா, நீங்கள் அருவாமனையில் அரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு அரிஞ்சிடலாம். இல்லை கட்டரை வச்சு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். நான் அருவாமனையில் தான் வந்து அரிஞ்சேன், 4ஆக வந்து கட் பண்ணியிருக்கேன். கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட்டரை வச்சு கட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா, அது வந்து எது முத்தின காய் எது பிஞ்சு காய்ங்கிறது தெரியாது. இது பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கிடும். நமக்கு பிஞ்சு காய்ங்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து வதக்கவே தேவையில்லை. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே காய் நல்லாவே வதங்கிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நமக்கு கையில் வச்சு நசுக்கும் போதே தெரியும் இது உங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நான் வந்து கோதுமை மாவை நல்லா உப்பு தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த பதத்தில் இருக்குது. இதோடு வந்து நம்ம வதக்கி வச்சு சுண்டைக்காய் அந்த இதெல்லாம் எடுத்து கொட்டி நம்ம இதை அடையாக வந்து தோசைக்கல்லில் தட்டி எடுக்க போகிறோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் ஆற வச்சு அதுக்கப்புறம் மாவோடு கலந்து விடுவாங்க. நான் அப்படியே சூடோடையே போட்டுட்டேன். நம்ம எப்படி வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் காய் இருந்துச்சுன்னா எதில் வேணாலும் எல்லாம் நம்ம அரிஞ்சு போட்டுடலாம். இந்த காய் வந்து கத்திரிக்காய் சாம்பாரில் போடலாம், முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கலாம். நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால எல்லாத்துலேயும் வந்து கலந்து யூஸ் பண்ணிவிடுவேன். காய் இருந்தால் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி தான் வந்து இந்த காய் நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு அடை பண்ணுறமே, நான் அடையோடு சேர்த்து போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பப்போ என்ன காய் கிடைக்குதோ, எவ்வளோ நிறையா இருந்துச்சுன்னா அதை எல்லாத்துலேயும் வந்து சில சமயம் தோசையில் வந்து குழிப்பணியாரத்தில் சொரக்காயெல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஒன்று சாப்பிட்டு, காய் சாப்பிட்றது நல்லது தானேங்கிறதுனால இதோட வந்து நம்ம நெய் சேர்த்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு அடை மாதிரியும் ஆயிடுச்சு, ப்ளஸ் காய் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. இதோடு நமக்கு வந்து தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து நல்லா செவக்க விட்டு நம்ம அடையை எடுத்து வச்சிடணும். நல்லாயிருக்கும்.
இவ்வளோதாங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், காய் ஈவனாக அங்கங்கே கலந்துருக்கு. பீஸா, பர்கர் என்னென்னவோ சாப்பிட்றோம். ஆனால் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன விஷயந்தான் இருந்தாலும் வந்து இதையும் வந்து யாராவது ட்ரை பண்ணுவீங்கிறதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.